அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கூர்மாசனா. கூர்மாசனா டாட்டாய்ஸ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. கூர்மானாலே வந்து டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆசனா பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரிப்பரேட்டரி வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து பண்ணணும். அதாவது வந்து கால்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். காஃப் மசில், இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆனால் மட்டும்தான், ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இந்த ஆசனா வந்து செய்ய முடியும். பெரியவங்கள்லாம் வந்து இதை வந்து முயற்சி செய்ய வேண்டாம். இது வந்து கொஞ்சம் இன்டிமிடேட் ஆசனா தான். சிறியவர்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் இருக்கவங்க வந்து இந்த எல்லாமே தாராளமாக பண்ணலாம். இப்போ ஒரு லெக் ஸ்ட்ரெச் மட்டும், அந்த காஃப் மசில்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெச் மட்டும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆசனாக்கு போகலாம். ஒன்றும் இல்லை, ஒரு காலை அப்படியே வந்து பிடிச்சி ஒன்று நம்மளோட பெருவரில் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லை கைகள் கோத்துட்டு இப்படி பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்படியே வந்து காலை வந்து இப்படி நேராக்க போகிறோம். இந்த எப்பயுமே வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா கால் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. இந்த மாதிரி முட்டி மடங்கி தான் இருக்கும். நம்ம செய்ய வந்து கால்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்படி இந்த மாதிரி கைகள் இங்கே பிடிக்க முடியலன்னா, அதாவது ஒரு டவலு அந்த மாதிரி ஷால் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் கால்கள் வந்து அப்படியே மேலே தூக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் காஃப் மசில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். இதில் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இடது காலில் பண்ணிக்கலாம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய முறை வந்து பண்ணிக்கலாம். இப்போ கவுண்ட் வந்து 10 கவுண்ட் தான் வச்சுருந்தோம். அந்த மாதிரி வந்து 15 20 அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நிறைய ரவுண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா காஃப் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனா பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ கூர்மா ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால்கள் வந்து கொஞ்சம் இப்படி அகட்டி இப்படி வைக்கணும். வச்சுட்டு நல்லா முன்னோக்கி வந்து இப்படி போகணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா குனியணும். இந்த 2 கால்களுக்கு நடுவில் நம்மளோட இந்த அப்பர் பாடி வந்து இப்படி வெளியில் வரணும். வந்துட்டு கை வந்து வலது கையை எடுத்துகிட்டு போயிட்டு வலது காலுக்குள்ளே விட்டு கையை இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். ஒன்று கையை வந்து இப்படி வந்து சைடில் வைக்கலாம். அப்படி இல்லாடி பின்பக்கமாக வந்து போகலாம். இப்போது அதே மாதிரி வந்து இந்த கையையும் கொண்டு வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் சைட்லேயே வைக்கிறேன். இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கால் 2 காலுமே வந்து இந்த ஹீல்ஸ் வச்சு அப்படியே ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணிட்டு போகும்போதே வந்து நம்மளோட மாறுபகுதியை கீழே கொண்டு வரணும். நல்லா அப்படி வந்துட்டு டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ணிட்டு நம்மளோட சின் கொண்டு வந்து கீழே வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதிலே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ கை வந்து நம்மளை வந்து உள்ளே விட்டு இப்படி வெளியில் சைடில் வச்சுருந்தோம். அப்படி இல்லைனா வந்து நம்ம கைகள் பின்னோக்கி கொண்டு போயிட்டு நம்மளோட இந்த பாம்ஸ் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கை உள்ளே விட்டு கொண்டு வந்து இப்படி இன்டர்லாக் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் கால் பொசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கை பொசிஷன் மட்டும்தான் மாறும். இப்போ வந்து நம்ம அதில் ஒரு வேரியேஷன் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து அந்த கால் வந்து இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே போகணும். அதாவது கால் அப்படியே குதிக்கால் வச்சு அப்படி தேய்ச்சிக்கிட்டே போகும்போது நம்மளோட மார்பகுதியை முன்னாடி கொண்டு வரணும். ரெண்டுமே மிஸ் ஆகாமல் வந்து சைமல்டைன்ஸாக செய்யும் போது மட்டும்தான் அந்த போஸ்டர் வந்து கரெக்டாகவே வந்து நமக்கு வரும். அதே மாதிரி கால் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அகட்டி வைக்கணும். வச்சுட்டு வலது கையை வலது கால் உள்ளே விட்டு நான் வெளியில் எடுத்துடுறேன். அதே மாதிரி இடது கையை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடுறேன். இப்போது இந்த காலை தூக்கிட்டு அப்படியே வந்து இப்படி சைடாக வந்து ட்ராக் பண்ணிட்டே போகும். வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அந்த டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ணணும். வச்சுட்டு நல்லா அழுத்துற மாதிரி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனா பண்ணும் போது கை வந்து இந்த இடத்துல வலிக்க தான் செய்யும். ஏன்னா இந்த கைக்கு மேலே வந்து நம்ம கால் வருது, நம்ம நல்லா பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த டோ பாயிண்ட் பண்ணும் போது அந்த கால் வந்து நம்ம அந்த கையை வந்து அழுத்தும். ஸோ
ஸோ கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அந்த வலியை கொஞ்சம் பேர் பண்ணிட்டு செஞ்சோம்னா அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக வரும். சில பேர் வந்து நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த முன்னாடி போகும்போது தலையை ஃபஸ்ட்டு கீழே கொண்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் மார்பு பகுதி கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தாடையை வந்து கீழே வைக்கணும். போகும்போதே குனிஞ்சிட்டே இப்படி போனோம்னா நல்லபடியாக ஹஞ்ச் பேக் மாதிரி வந்துடும். தலையை கீழே வைக்கக்கூடாது, தாடை மட்டும்தான் கீழே வைக்கணும். இதுதான் வந்து கரெக்டான போஸ்டர் கூர்மாசனா. இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கைகள் கால்களுக்கு முதுகு தண்டு எல்லாமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ வந்து நிறைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து போகும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.